ஆயிரம் வாசல் இதயம். மனித இதயம் என்பது ஒரு மூடிய அறை அல்ல. 1000 வாசல்கள் என்பது நாம் மனதிற்குள் வந்து செல்லும் எண்ணற்ற எண்ணங்களை குறிக்கிறது. ஒரு வாசல் வழியாக ஒரு ஆசை நுழையும் போது மற்றொரு வாசல் வழியாக ஒரு கவலை வெளியேறுகிறது. மனித மனம் ஒரு கணமும் சும்மா இருப்பதில்லை. அது எப்போதும் ஏதோ ஒரு வாசலை திறந்து வைத்து கொண்டு உலகத்தோடு தொடர்பு கொண்டிருக்கிறது. பற்றற்ற நிலை, சகலமும் கடந்து போதல். யார் வரவுக்கும் கதவுகள் உண்டு, யார் வரவுக்கும் தடைகள் இல்லை. வாழ்க்கையில் இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் அதை சமமாக வாழ்விக்க வேண்டும். யார் வந்தாலும் உறவுகள் புகழ்ச்சி வரவேற்க வேண்டும். யார் போனாலும் பிரிவு இழப்பு வருந்தக்கூடாது. மனதை ஒரு சத்திரத்தை போல தங்கும் விடுதி வைத்திருப்பதே ஞானம். எதுவும் அங்கு நிரந்தர தங்குவதில்லை. ஒரு அறையில் பல வாசல்கள் இருந்தால் காற்று எங்கும் தங்காமல் ஓடிக்கொண்டே இருக்கும். அதுபோல மனதில் 1000 வாசல்கள் இருந்தால் எதன் மீதும் தீவிர பற்று ஏற்படாது. எதையும் பிடித்து வைக்காமல் அனைத்தையும் கடந்து போக அனுமதிப்பதே ஒரு ஞானியின் குணம். வந்தவர் போவார், போவார் வருவார் என்பது பிரபஞ்ச விதியை குறிக்கிறது. பிறப்பதும் இறப்பதும் தோன்றுவதும் மறைவதும் இயல்பு. இதயம் என்பது வெறும் தசைப்பை அல்ல, அது இந்த உலக நாடக மேடையின் நுழைவாயில். சுருக்கமாக சொன்னால் 1000 வாசல் இதயம் என்பது எதையும் பிடித்து வைக்காத, எதற்கும் கலங்காத, அனைத்தையும் அனுமதிக்கும் விசாலமான மனப்பக்குவம் ஆகும். அதில் 1000 எண்ணங்கள் உதயம். மனதின் உற்பத்தி திறன். இதயம் அல்லது மனம் என்பது ஒரு வினாடியில் பல கோடி அதிர்வுகளை உருவாக்குகிறது. 1000 என்பது இங்கே ஒரு எண்ணிக்கை அல்ல, அது முடிவற்ற தன்மையை குறிக்கிறது. ஒரு எண்ணம் மறைவதற்குள் அடுத்த எண்ணம் உதிக்கும். இந்த சங்கிலி தொடரே மனித வாழ்வின் இயக்கம். கர்ம வினையின் வெளிப்பாடு. ஞான மார்க்கத்தில் எண்ணங்கள் சும்மா தோன்றுவதில்லை. நம்முடைய வாசனைகள், முந்திய பதிவுகள் அல்லது கர்ம வினைகள் எப்போதுமே உள்ளுக்குள் விதைகளாக இருக்கின்றன. அவை ஒவ்வொன்றாக முளைத்து வெளியே வருவதையே உதயம் என்கின்றார். சூரிய உதயம் எப்படி இருளை நீக்குகிறதோ, சில எண்ணங்கள் ஞானத்தை தரும். அதே சமயம் மேகங்கள் சூரியனை மறைப்பது போல சில எண்ணங்கள் நம் அறிவை மறைக்கும். பிறப்பும் இறப்பும் உதயம் என்ற சொல் தோற்றத்தை குறிக்கிறது. ஒரு எண்ணம் உதயமாவதே ஒரு பிறப்பு தான். அந்த எண்ணம் நிறைவேறும் போது அல்லது மறையும் போது ஒரு இறப்பு நிகழ்கிறது. ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் உடல் ரீதியாக ஒரு முறைதான் பிறக்கிறான். ஆனால் எண்ணங்கள் வழியாக ஒவ்வொரு நொடியும் பிறந்து இறந்து கொண்டிருக்கிறான் என்பதை இதை உணர்த்துகிறது. சாட்சி பாவம். 1000 எண்ணங்கள் உதயமானாலும் இதயம் அவற்றுக்கு இடமளித்து அமைதியாக இருக்கிறது. கடலில் 1000 அலைகள் தோன்றினாலும் கடல் எப்படி அலைகளால் பாதிக்கப்படாமல் ஆழத்தில் அமைதியாக இருக்கிறதோ, அதேபோல மனம் என்ற கடலில் எண்ணங்கள் என்ற அலைகள் தோன்றுகின்றன. இந்த எண்ணங்கள் நான் அல்ல, அவை என்னிடம் தோன்றி மறையும் வெறும் நிகழ்கள் என்பதை உணர்வதே ஞானம். உதயமாகும் எண்ணங்கள் அனைத்தையும் நம் வசப்பட்டவை அல்ல. ஆனால் எந்த எண்ணத்திற்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து அதை செயலாக மாற்றுகிறோம் என்பதில் தான் நம்முடைய ஆத்ம பலம் அடங்கியிருக்கிறது. யாரோ வருவார், யாரோ இது வருவதும் போவதும் தெரியாது. வாழ்வின் மிக உயர்ந்த நிலைமையை மிக எளிமையாக விளக்குகின்றன. இதன் ஞான கருத்துக்களை பின்வருமாக ஆழமாக பார்க்கலாம். இனி சத்திரமே வாழ்க்கை. இந்த உலகம் ஒரு சத்திரம், விடுதி. சத்திரத்திற்கு பயணிகள் வருவார்கள், தங்குவார்கள், பிறகு கிளம்பி போவார்கள். யாரோ வருவார். நம் வாழ்வில் உறவுகளாகவும் நண்பர்களாகவும் வருபவர்கள் எவரும் முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்டவர்கள் அல்ல. அவர்கள் கர்ம வினையால் நம்மிடம் இழுத்து வரப்படுகிறார்கள். யாரோ இருப்பார். சில காலத்திற்கு சிலர் நம்மோடு பயணிக்கிறார்கள். அவர்கள் நமக்கு துணையாக இருப்பது போல தோன்றும். ஆனால் அதுவும் தற்காலிகமாகவே இருக்கும்.
பற்றற்ற தன்மை, வருவதும் போவதும் தெரியாது என்பது காலத்தின் இரகசியத்தை குறிக்கிறது. ஒரு உயிர் எப்போது கருவில் உருவாகிறது, வருவது என்பதும், அந்த உயிர் எப்போது இந்த உடலை விட்டு பிரியும் போவதும் என்பதும் மனித அறிவுக்கு எட்டாத இரகசியம். அதேபோல் ஒரு எண்ணம் எப்போது தோன்றி மறைந்தது என்பதும், ஒரு செல்வம் எப்போது வந்து போனது என்பதும் கூட சில நேரங்களில் நமக்கு புரிவதில்லை. இதை உணர்ந்தவன் எதற்கும் ஆசைப்பட மாட்டான், எதற்கும் வருத்தப்பட மாட்டான். சாட்சி பார்வை. ஞான மார்க்கத்தில் தெரியாது என்பது அறியாமையை குறிப்பதல்ல, அது கவனிக்க வேண்டிய ஒரு நிலையை குறிக்கிறது. நம் இதயத்தில் 1000 எண்ணங்கள் வரும் போகும். நாம் அந்த எண்ணங்களாக மாறாமல் ஒரு வாசலில் நின்று பார்ப்பவரைப் போல அமைதியாக வேடிக்கை பார்க்க வேண்டும். எதை பிடித்து வைக்க நினைக்கிறாமோ அதுதான் துயரத்தை தரும். எதையும் பிடிக்காமல் வருவதும் போவதும் கவனித்துக் கொண்டிருந்தால் அங்கே அமைதி நிலவும். நான் என்ற அகந்தை அழியும் இடம். இந்த வரிகளின் உச்சக்கட்ட ஞானம் என்றால், வருபவர் யாரோ, இருப்பவர் யாரோ, போவர் யாரோ. அப்படியானால் நான் என்பது இங்கே இருக்கிறது. நான் என்பது எங்கே இருக்கிறது? எல்லாம் தானாகவே நடக்கிறது. நாம் எதையும் இயக்குவதில்லை. நான் தான் இதை செய்கிறேன். என் உறவுகள், என் மக்கள் என்ற எண்ணம் அழியும்போது எல்லாம் வல்ல இறைவனின் அல்லது பிரபஞ்சத்தின் ஆட்டம் மட்டுமே எஞ்சி நிற்கும். வாழ்க்கை என்பது ஓடும் நதி போன்றது. நதியில் ஒரு நீர்த்துளி வரும் போகும். எந்த துளி எப்போது வருகிறது என்று தெரியாது. ஆனால் நதி ஓடிக்கொண்டே இருக்கும். அதேபோல் மாற்றங்களை மாற்றமில்லாமல் கவனிப்பதே பேரின்பம். ஒருவர் மட்டும் குடியிருந்தால் துன்பம் ஏதுமில்லை. இங்கே ஒருவர் என்பது நம் உடலையோ அல்லது வீட்டின் தனிமையையோ மட்டும் குறிக்கவில்லை. அது நம் ஆத்மாவை குறிக்கிறது. நம் இதயத்தில் நான் என்ற எண்ணமும் அதை சார்ந்த ஆசைகளும் மற்றவர்களின் நினைவுகளும் கூட்டமாக தங்கியிருக்கும் வரைதான் குழப்பங்கள் இருக்கும். எப்போது நம் மனம் இறைவனோடு அல்லது தன் சுயத்தோடு மட்டும் ஒன்றிருக்கிறதோ அப்போது அங்கே சலனங்கள் இருக்காது. தன்னந்தனி நின்ற நிலை என்று இதையே சித்தர்கள் குறிப்பிடுகிறார்கள். எதிர்பார்ப்பு இல்லாமை. துன்பத்திற்கு மிக முக்கிய காரணம் மற்றவர்கள் அல்ல, மற்றவர்கள் மீது நாம் வைத்திருக்கும் எதிர்பார்ப்பு தான். இதயத்தில் மற்றொருவருக்கு இடம் கொடுக்கும்போது அங்கே பாசம், கோபம், பொறாமை, ஏமாற்றம் ஆகியவையும் பின்தொடர்கின்றன. ஒருவர் மட்டும் இருக்கும்போது, அதாவது எவரிடமும் எதையும் எதிர்பார்க்காத பக்குவம் வரும்போது அங்கே ஏமாற்றமே கிடையாது. ஏமாற்றம் இல்லாத இடத்தில் துன்பம் இருக்க வழியில்லை. அத்வைத ஞானம் வேதாந்த ரீதியாக பார்த்தால் ஒருவர் என்பது பிரம்மம் அல்லது இறைவன் ஒருவர் மட்டுமே என்ற உண்மையை குறிக்கிறது. இரண்டாவதாக, ஒரு பொருள் இருக்கிறது என்று நினைக்கும் போதுதான் பயமும் போட்டியும் துன்பமும் பிறக்கின்றன. பார்க்கும் இடமெல்லாம் நீக்கமர நிறைந்திருப்பது அந்த ஒன்றுதான் சிவம் அல்லது சக்தி என்று உணர்ந்துவிட்டால் அங்கே துன்பம் தர வேறு ஒன்றும் இல்லை. பற்றற்ற வாழ்வு. ஒருவர் மட்டும் குடியிருக்கும் அறையில் சண்டைக்கு வேலை இல்லை. அதேபோல் மனதை ஒரு சாட்சியாக வைத்து கொண்டு எதனிடமும் ஓட்டாமல் வாழ்வதே இந்த வரியின் சாரம். இந்த உலகத்தில் நாம் தனியாகவே பிறக்கிறோம், தனியாகவே மறைகிறோம். இடையில் வந்து போகும் உறவுகள் அனைத்தும் நாடகத்தின் பாத்திரங்களே. இந்த உண்மையை உணர்ந்து தனக்குள்ளேயே துன்பத்தை காண்போனுக்கு வெளி உலகத்துக்கு துன்பங்கள் பாதிப்பை தருவதில்லை. இதயத்தில் எண்ணற்ற ஆசைகளையும் உறவுகளையும் குவித்து வைக்காமல் தன்மயமாகவே இருக்கும் நிலையை எய்தினால் அங்கே துன்பம் நுழைய வாசல் ஏதுமில்லை. ஒன்றிருக்க ஒன்று வந்தால் என்றும் அமைதி இல்லை. ஒன்றிருக்க ஒன்று வந்தால் என்றும் அமைதி இல்லை என்ற வரி மனித மனத்தின் போராட்டத்தின் துயரத்தின் வேரையும் மிக துல்லியமாக விளக்கும் ஒரு ஞான வரி கருத்தாகும். இதன் ஆழமான விளக்கங்களை இங்கே காணலாம். ஒப்பிடுதல்.
துன்பம் எப்போது தொடங்குகிறது என்றால் நம்மிடம் இருக்கும் ஒன்றை மற்றொன்றுடன் ஒப்பிடும்போதுதான் நம்மிடம் ஒரு வாழ்க்கை இருக்கிறது. ஆனால் மற்றவர் வாழ்க்கையை பார்த்து அதுபோலவே வேண்டும் என்று நினைக்கும்போது அமைதி குலைகிறது. ஒரு எண்ணம் இருக்கும்போதே அதற்கு நேர்மாறான அல்லது அதைவிட சிறந்த வேறொரு எண்ணம் உள்ளே நுழையும்போது மனம் அலைபாய்கிறது. இந்த இரண்டு நிலைதான் அமைதியின்மைக்கு காரணம். ஆசையின் சங்கிலி தொடர். ஒரு ஆசை நிறைவேறியவுடன் மனம் அமைதி அடைய வேண்டும். ஆனால் அந்த ஒன்று கைக்கு வந்தவுடனேயே அடுத்த ஆசை வரிசையில் வந்து நிற்கிறது. பழைய ஆசைக்கும் புதிய ஆசைக்கும் இடையே மனம் ஊசலாடுகிறது. கிடைத்தது போதும் என்ற மனநிறைவு இல்லாதவரை புதிய வரவுகள் எப்போது மனதிற்கு பாரமாகவே இருக்கும். இருமை நிலை. ஆன்மீக ரீதியாக ஒன்று என்பது நம்முடைய இயல்பான அமைதி நிலை. இன்னொன்று என்பது வெளியே இருந்து வரும் மாயை அல்லது புற உலக விஷயங்கள். எப்போது நம் இதயத்தில் இறைநிலை அல்லது அமைதி எனும் ஒன்று மட்டுமே இருக்கிறதோ அப்போது அங்கே நிசப்தம் நிலவும். ஆனால் இங்கே இரண்டாவதாக ஒரு பொருள், ஒரு நபர் அல்லது ஒரு பற்று நுழையும்போது அங்கே மோதல் உருவாகிறது. இரண்டு பொருட்கள் இருக்கும் இடத்தில் உரசல் ஏற்படுவது இயற்கை. அந்த உரசல்தான் அமைதியின்மை. ஒரு நேரத்தில் ஒரு காரியம். யோக மார்க்கத்தில் மனம் ஒரு நேரத்தில் ஒரு விஷயத்தில் மட்டும் லயிப்பதே தியானம். ஒரு எண்ணம் ஓடிக்கொண்டிருக்கும் போதே குறுக்கே வேறொரு எண்ணம் ஒன்று வந்தால் வரும்போது கவனச்சிதறல் ஏற்படுகிறது. இந்த சிதறலே மன அழுத்தமாகவும் கவலையாகவும் மாறுகிறது. ஒரு பாத்திரத்தில் ஏற்கனவே நீர் நிரம்பியிருக்கும் போது மீண்டும் நீரை ஊற்றினால் அது வழிந்து ஓடும். அதுபோல மனநிறைவு என்ற ஒன்று மட்டும் இருந்தால் அங்கே அமைதி இருக்கும். அந்த நிறைவை தாண்டி இன்னொன்று வேண்டும் என்ற வேட்கை வரும்போது அமைதி தானாகவே வெளியேறிவிடுகிறது. நன்றி. மீண்டும் வேறொரு பதிவில் நாம் சந்திப்போம். உங்கள் நண்பன் நடராஜன்.